ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற ப்ரைஸ் தான் ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வணக்கம் எவ்ரிவன், திஸ் இஸ் ஏஎம் சுந்தர் ஃபார் ஹண்ட்ரட் ரியாலிட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சி போச்சு உங்களுக்கு. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு செல்லர் கிட்ட போயிட்டு மீட்டிங் வச்சு ஃபைனலைஸும் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதுதான் என்னோட ஃபைனல் ப்ரைஸு, சரி ஓகே இதுக்கான பணம் என்கிட்ட இருக்குது, நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட்டாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம் நினச்சிருப்பீங்க. அங்கே தான் உங்களோட பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபைனல் பண்ண ப்ரைஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே ஹிடன் காஸ்ட்ஸும் இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போறீங்கன்னா நிச்சயமா அதுக்கு டாக்குமெண்டேஷன் செக் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த லீகல் சார்ஜஸ் வரும், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ கண்டிப்பா அதுல ஆட் ஆகும். அண்ட் இதுல அடிஷனல் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்கரேஜஸும் ஆட் ஆகும். ஸோ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க ஃபைனல் பண்ண பிரைஸ்க்கு மேல இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கக்கூடாது, அண்ட் அந்த நேரத்தில் உங்களுக்கு கையை கிடைக்கவும் கூடாது. ஸோ அதனால ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு முன்னாடியே இந்த ஹிடன் காஸ்ட் எல்லாமே என்னென்னன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.